Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. 2D Entertainment and Stone Bench Creations வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யாவின் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன். நீங்களும் சேஃபாக அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க. ஃபஸ்ட்டு டைம் அவர் கட்சி ஆரம்பித்து இந்த 14 மாதத்தில் ப்ரெஸ்ஸுக்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காரு. 15 மாதத்தில் கடந்த ஆண்டு பிப்ரவரியில் கட்சி ஆரம்பித்தார். மேவோட 15 மாதம் முடியும். 1.25 வயது குழந்தை இன்றைக்கி இப்போ தான் ப்ரெஸ்ஸுக்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கு. அவர் நல்ல இன்ட்ராக்ஷனுக்கு வராரு, மீடியா கிட்ட இன்ட்ராக்ஷனுக்கு வராரு. எல்லாம் பார்க்கறதுக்கே மனசுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. கடந்த பல ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருக்கிற நரேந்திர மோடி பிரதம மந்திரியாகி ஒரு தடவை கூட இது வரைக்கும் ப்ரெஸ்ஸை பார்க்கல. நாட் ஒன்ஸ் ஹி மேட் த ப்ரெஸ். அப்படி இருக்கும்போது புதுசாக கட்சி ஆரம்பிச்சவங்க கிட்ட போய் நம்ம எல்லாத்தையுமே எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண்பது, காசா பிரச்சனைலேருந்து காஷ்மீர் பிரச்சனைலேருந்து எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண்பது என்பது ஏற்புடையதல்ல. ஆகவே அவர் மொல்லமாக தன்னுடைய செயல்பாடுகளை தொடங்கி இருக்கிறார். இது பிரஸ் மீட் கிடையாது, ஒரு வழிபாதை. இதுவும் மன் கி பாத் தான். விஜயுடைய பல நிகழ்ச்சிகளுக்கு காவல்துறை அனுமதி மறுக்கிறது. அது எல்லாமே அவர் இப்போ ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலம் கிட்டத்தட்ட இருக்கார். சினிமாலையும் இருக்கார், அரசியலும் இருக்கார். அந்த ஷூட்டிங்கை முடிஞ்சோன்னா அவருடைய அரசியல் விரைவுபடுத்தப்படும் தான் எனக்கு தகவல்கள் வருகின்றன. நிச்சயமாக அவர் தமிழகம் முழுவதும் ஒரு பாத யாத்திரை போவார். அதற்கு பெரிய முட்டுக்கட்டுகளை திமுக அரசு ஏற்படுத்தும். அதையும் மீறித்தான் அவர் போவார். எதிர்ப்புகளை மீறி அவர் வளர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. விஜய் ரசிகர்கள் பண்பது மிக மிக தவறானது. கட்டுப்படாமல் போய் நீ உன் பாதுகாப்பை ஆபத்துக்குள்ளாக்கி கொள்ளும்போது நீ மற்றவங்களோட பாதுகாப்பையும் ஆபத்துக்குள்ளாக்கி கொள்ளுகிற. இப்போ நீ மரத்துலேருந்து குதிக்கிற. விஜய்க்கும் பாதிப்பு, அந்த குதிக்கிறவனுக்கும் பாதிப்பு, சுற்றி பாதுகாப்பு இருக்க போலீஸாருக்கும் பாதிப்பு, பவுன்சர்களுக்கு பாதிப்பு, தொண்டர்களுக்கு, அப்பாவி தொண்டர்களுக்கும் பாதிப்பு. தனியாக நிற்பாரா கூட்டணி போவாரான்றது $1 மில்லியன் கொஸ்டினுங்க. ஏன்னா வரக்கூடிய தகவல்கள் ஒரு ஏடிஎம்கே பிஜேபி 2 பேரும் அவரோட பேசுகிறாங்கன்னு தான் வருது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 முறை விஜயுடன் பேசியிருக்கிறார். பிஜேபியிலேருந்து அவர்கிட்ட பேசுகிறாங்க, அது உண்மைதான். அவருடைய பேச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி எதிர்ப்பு என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. கோயம்புத்தூரில் பேசும்போது கூட ஊழல் இல்லாத ஒரு ஆட்சின்னு தான் சொன்னார். மதச்சார்பின்மை தான் என்னுடைய உயிர் நாடி, மதவெறி தான் எங்களுடைய முதல் எதிரி, அப்படி பேசலை. ஹிந்துத்துவா முதல் எதிரி அப்படிலாம் பேசலை. அதுக்காக எந்த எல்லைக்கும் போவன்றார். விஜயை பார்த்து திமுக இருக்கக்கூடிய அச்சம் இருக்குல்ல, அவர் கோர் டிஎம்கே ஓட் பேங்கை உடைக்கிறாரு. விஜய் ஜெயிக்க முடியாது, வில் பி டிஸ்ரப்டர். ஆனால் பெரிய அளவில் சேதாரத்தை திமுக ஏற்படுத்துவார். அந்த அச்சத்தின் காரணமாக தான் விஜய் சீன்றாங்க. அதுதான் அவருக்கு இன்னைக்கு கடுப்பு ஏற்றுது, வெறுப்பு ஏற்றுது. எல்லா இடங்களையும் அவர் போகும்போது கிடைக்கக்கூடிய வரவேற்பை பாருங்கள். அதை நீங்கள் வெறும் சினிமா ரசிகர்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அந்த வரவேற்பு என்பது ஆளும் கட்சிக்கு பெரியதொரு கவலையை உண்டாக்கி இருக்கிறது என்பது உண்மை. விஜய் அதிமுக பாஜக கூட்டணி பக்கம் போக மாட்டார் என்று யாரும் எழுதி கொடுக்க முடியாது. விஜய் ஃபேக்டர் அதிமுக பாஜகவுக்கும் ஒரு பெரிய கவலையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கூட்டணி அமைஞ்சு பிரயோஜனம் இல்லை. வேணா விஜய் நம்ம ஓட் பேங்கையும் உடைக்கிறாரு. கந்தரவெல்லாம் ஆகப்போகுது தமிழ்நாடு அரசியல். ஒருவேளை விஜய் தனியாக நின்று அதிமுக கூட்டணி ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம், சீமான் ஒரு பக்கம் 4 முனை போட்டி வந்துன்னா முதல் முறையாக தமிழ்நாட்டில் தொங்கு சட்டமன்றம் வரும். எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யாருக்கும் மெஜாரிட்டி வராது. ஃபஸ்ட் டைமாக சொல்கிறேன். ஆனால் விஜய் ஏடிஎம்கே கூட்டணிக்கு போயிட்டார்னா தட் வில் பி a decisive fight. அவருக்கு சிஎம் ஆகணும்னு ஆசை இருக்குது. அந்த ஆசை உண்மையாகவே இருக்குது. அப்போ 26ல் ஃப்ளோட்டிங்காக நிற்கணும்னா இப்போ ஏடிஎம்கே விஜய் அலையன்ஸ் வந்ததுன்னா அவர் ஓரளவு ஜெயிச்சிருப்பார். அந்த ஆப்ஷன் இன்றைக்கி இல்லை. அப்போ தனியாக போனார்னா கண்டிப்பாக டிஃபிட் தான். அப்போ 26ல் அவர் தோற்று, எதிரானு தோற்று, ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாலும் விஜய் ஒழிச்சிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒழிப்பதற்கான வேலை நடக்கும். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு சேலஞ்சராக வராரு 31ல். திமுக வந்துன்னா சொல்லவே தேவையில்லை, செங்கலாக உருவாங்க. இப்போ ஏடிஎம்கேவை விருப்பம் இல்லாமல் அவங்க கூட்டணிக்கு கொண்டு வந்துட்டாங்க பிஜேபின்னு சொன்னீங்க. இப்போ விஜய் வேணும்னா விஜயும் அப்படி கொண்டு வந்துட முடியுமா? கொண்டு வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. பதில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனிங்க. கொண்டு வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. விஜயை பொறுத்த வரைக்குங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரை மிரட்டியோ அல்லது அவர் மேலே வழக்கு போட்டோலாம் பிஜேபி தான் கூட்டணி கொண்டு வர முடியாது. அது நான் சொல்லலை. இந்த கூட்டணியில் அவர் வரலைன்னா திமுக வெற்றி பெறுவது தான் வாய்ப்புகள் அதிகம்னா அப்போ விஜய் என்ன செய்வார்? அவரோட பிரதான எதிரி திமுக, பிஜேபி இல்லைங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி. வணக்கம் சார். சார் வணக்கம். விஜய் பூத் கமிட்டி மாநாடு நடத்தியிருந்தார், ஒரு மண்டல மாநாடு கோவையில். அதை தொடர்ந்து இப்போ ஷூட்டிங்காக மதுரை வழியாக திண்டுக்கல் போகும்பொழுது, கொடைக்கானல் போகும்போது ஒரு ப்ரெஸ் மீட் வேறு பண்ணியிருந்தார். இதெல்லாம் அவர் செய்ய மாட்டார், ப்ரெஸ் மீட்லாம் விஜய் பண்ண மாட்டார், இந்த மாதிரி அடுத்த லெவல்லாம் போக மாட்டார், வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாருலாம் சொல்லிட்டு இருந்த நேரத்தில் அடுத்தடுத்து இப்படி நகர்வுகள் இருக்குது. உங்களுடைய பார்வை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. கேள்விகளை எதிர்கொள்ளலை. ஒரு ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ்ஸை பார்க்கலான்றது ஒரு பெரிய விமர்சனமாக இருந்தது.
செய்தியாளர்களை விஜய் சந்திக்கவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய விமர்சனமாக இருந்தது. அதற்கு ஒரு முடிவு கட்டப்பட்டிருக்கிறது. பேச ஆரம்பிச்சிருக்கார். சினிமா மீடியாவை பார்க்குறது வேறு, பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட்டை மீட் பண்ணுறது வேறு. கரெக்டாக 1 நிமிடம் 41 வினாடிகள், கரெக்டாக 100 வினாடிகள் வந்து அவர் இன்றைக்கி ப்ரெஸ்ஸுக்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. என் பின்னால், ஏன்னா கோயம்புத்தூரில் அந்த வாகனங்கள் பின்னால் ரொம்ப அபாயகரமான முறையில் தொங்கினது, மரத்துலேருந்து விழுந்தது, காரில் பின்னால் தொத்தினே ஓடுறது, இதெல்லாம் அவர் வந்து வேண்டாம், உங்களுடைய பாதுகாப்பு கருதி இதை செய்யாதீங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோளை விடுக்கிறாரு. மதுரையில் நான் ஜனநாயகன் இதுக்கு ஷூட்டிங்காக போகிறேன், அங்கே இதை பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியாது அப்படின்னு இங்கே சென்னை ஏர்போர்ட்டில் தான் பேசியிருக்காரு. ஒரு நல்ல டெவலப்மெண்ட். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் அவர் கட்சி ஆரம்பித்து இந்த 14 மாதத்தில் ப்ரெஸ்ஸுக்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காரு. 15 மாதத்தில், கடந்த ஆண்டு பிப்ரவரியில் கட்சி ஆரம்பித்தார். இந்த மேவோட 15 மாதம் முடியும். ஒரு 1.25 வயது குழந்தை 1.25 வயது குழந்தை வந்து இன்றைக்கி இப்போ தான் ப்ரெஸ்ஸுக்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கு. அவர் மெல்ல இன்ட்ராக்ஷனுக்கு வராரு, மீடியாக்கிட்ட இன்ட்ராக்ஷனுக்கு வராரு. நல்லதொரு தொடக்கம் என்று தான் நான் பார்க்கிறேன். வரவேற்க வேண்டும், இதை நிச்சயம் வரவேற்க வேண்டும். விஜய் ப்ரெஸ் மீட் மட்டும் சந்திக்கிட்டோம், அப்புறம் தெரிய வரும் அப்படிலாம் ஒரு விமர்சனம் வச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல சார். இல்லை, இன்றைக்கி வந்து அது ஒரு வழி பாதையாக இருக்குது. இன்றைக்கி வந்து அவர் கேள்விகளை எதிர்கொள்ள, ஆக்சுவல் ப்ரெஸ் மீட்ன்றது கேள்விகளுக்கு இருவழி பாதையாக இருக்கணும். மோடி பேசுகிறது மன் கி பாத், இன்றைக்கி ஒரு விதத்தில் விஜயும் மன் கி பாத்து தான், அவர் சொல்கிறாரு, நம்ம கேட்டுக்கிறோம். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ன்றது இருவழி பாதை, இதுவே பெரிய விஷயம். ஏன்னா இதுவே அந்த ஸ்டேட்மெண்ட், இதை வந்து அவர் ஆக்சுவலாக அவர் ட்விட்டர் பேஜில் போட்டுட்டு போயிருந்துருக்கலாம், அல்லது ஒரு வீடியோ போட்டு அதை ட்விட்டரில் போட்டிருக்கலாம். பட் நத்திங் கேன் ரீப்ளேஸ் அ பர்சனல் இன்ட்ராக்ஷன். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துருக்குது. நீங்கள் மீடியா வந்து ரொம்ப அன்கைண்டாக இருக்குது விஜய்க்கு, அதாவது அவர் ஏன் ப்ரெஸ்ஸை பார்க்கல அப்படின்னு. அது நானும் அந்த விமர்சனத்தை வைக்கிறேன். ஆனால் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கார். கடந்த பல ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருக்கிற நரேந்திர மோடி பிரதம மந்திரியாகி ஒரு தடவை கூட இது வரைக்கும் ப்ரெஸ்ஸை பார்க்கல. நாட் ஒன்ஸ் he met the press. அப்படி இருக்கும்போது புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்க கிட்ட போய் நம்ம எல்லாத்தையுமே, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண்பது, காசா பிரச்சனைலேருந்து காஷ்மீர் பிரச்சனைலேருந்து எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண்பது என்பது ஏற்புடையதல்ல. ஆகவே அவர் மொல்லமாக தன்னுடைய செயல்பாடுகளை தொடங்கி இருக்கிறார். இது கன்வென்ஷனல் சென்ஸில் இது ப்ரெஸ் மீட் கிடையாது, ஒரு வழி பாதை. இதுவும் மன் கி பாத் தான். அட்லீஸ்ட் இதுவாது வந்தது என்ன, அவரை ஆதரிப்பவர்கள் மகிழ்ச்சி அடையலாம். ஏன்னா அடுத்த ஸ்டேஜ் கண்டிப்பாக அவர் இன்றைக்கும் சொல்லியிருக்கார், நான் விரைவில் உங்களை சந்தித்து பேசுகிறேன்னு. அடுத்த 3-4 மாதங்கள் கழித்து ஆகஸ்ட்டுக்கு பிறகு அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் விரிவடையும்னு சொல்லப்படுகிறது. அவர் ஒரு பெரிய பாத யாத்திரையை திட்டமிடுவதாக சொல்லுகிறார்கள், கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும். தமிழகம் முழுவதும் ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரை மாதிரி இவரும் திட்டமிடுகிறார் என்று சொல்லப்படுகிறது, விஜயும். அப்பொழுது நிச்சயம் வந்து இன்ட்ராக்ஷன் நிறையா இருக்கும் தான் நான் பார்க்குறேன். கன்னியாகுமரி டு சென்னை அப்படி தான் திட்டமிடுவதாக நான் அறிக்கிறேன். ஒரு மிகப்பெரிய பாத யாத்திரையை திட்டமிடுகிறார் விஜய். பாரத் ஜோடோ யாத்திரை ராகுல் காந்தி போன மாதிரி மேற்கு கிழக்கு வடக்கு தெற்குன்னு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் தேர்தலுக்கு முன்பு கால்நடையாக போய் பார்க்க அவர் திட்டமிடுவதாக, பாத யாத்திரை செய்ய திட்டமிடுவதாக தகவல்கள் வருகின்றன. இது சம் சார்ட் ஆஃப் அ பப்ளிக் இன்ட்ராக்ஷன். அது இந்த படம், இந்த ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சோன்னா அவர் வந்துருவாருன்னு சொல்கிறாங்க. அது சாத்தியமா சார்? எது விஜய் இப்படி செய்கிறது? ஏன்னா மற்றவங்க ஓகே, இவருக்கு இருக்கிற இல்லை, அது பண்ணி தான் ஆகணும். நீங்கள் அது வந்து எப்படி கவர்மெண்ட் தடுக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் பாதுகாப்பு காரணங்களை சொல்லி தடுப்பாங்க. அப்போ நிச்சயமாக அதை மீறி உடச்சிட்டு தான் போகணும். அது அப்போ வந்து அடங்கினார்னா அது அவருக்கு எதிராக போயிடும். ஏன்னா கடைசியாக அவர் அந்த அவங்க பொதுக்குழுவில் செயற்குழுவில் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், நான் மக்களை சந்திக்க நீங்கள் தடுக்கிறீங்க, நீங்கள் யார் என்னை தடுக்கிறதுக்கு, அவங்க ஃபேசிசம்னா நீங்கள் யார். நிறைய அது உண்மை. அதாவது விஜயோட பல நிகழ்ச்சிகளுக்கு காவல்துறை அனுமதி மறுக்கிறது. விஜயுடைய பல நிகழ்ச்சிகளுக்கு காவல்துறை அனுமதி மறுக்கிறது. ஆகவே அது எல்லாமே வந்து அவர் இப்போ ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு கிட்டத்தட்ட இருக்கார். சினிமாலையும் இருக்கார், அரசியலையும் இருக்கார். அந்த ஷூட்டிங்கை முடிஞ்சோன்னா அவருடைய அரசியல் விரைவுபடுத்தப்படும் தான் எனக்கு தகவல்கள் வருகின்றன. நிச்சயமாக அவர் தமிழகம் முழுவதும் ஒரு பாத யாத்திரை போவார். அதற்கு பெரிய முட்டுக்கட்டுகளை திமுக அரசு ஏற்படுத்தும். அதையும் மீறித்தான் அவர் போவார். எதிர்ப்புகளை மீறி அவர் வளர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது நடக்குமா நடக்காதான்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். க்ரௌடு கோயம்புத்தூரில் பார்த்தோம்ல சார், அவரை பார்க்குறக்கு அவ்வளோ கூட்டம். அதுதாங்க சொல்கிறேன் நான். அந்த இடத்துல வந்து அதை மீட் அவுட் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக மீட் அவுட் பண்ணி இவங்க தடை போடுவாங்க, அவர் அதை மீறுவார். அந்த இடத்துல அவர் மீறும்போது சிக்கல் வரும். நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு மனிதனை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியாது. அவருடைய எத்தனை நிகழ்ச்சிகளுக்கு தடை போட்டிருக்காங்க. பரந்தூர் இதில் வந்து வேனை விட்டே இறங்கக்கூடாதுன்ட்டாங்க, அதுக்கும் அவர் கட்டுப்பட்டார். இதுவரை காவல்துறை விதிக்கக்கூடிய கட்டுப்பாட்டுகளுக்கு அவர் ஒத்துழைப்பு கொடுக்குறார். அதை தான் அவர் சொல்கிறார், நான் சட்டத்துக்கு உட்பட்டு இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கேன். அந்த பேச்சு செயற்குழு கூட்டத்தில் சட்டத்தை மதித்து நான் நடந்து கொண்டிருக்கிறேன். அவங்க ஃபேசிசம்னா நீங்கள் யாருங்க, நான் மக்களை சந்திக்கக்கூடாதுன்னு சொல்ல நீங்கள் யார், சட்டத்தை மதிக்க வேண்டும் என்பதற்காக நான் நடந்து கொண்டிருக்கிறேன்னு அவர் தெளிவாக சொல்கிறார்.
இது ஒரு முழு அளவிலான அரசியலை நோக்கி அவர் இன்னும் 3-4 மாதங்களில் போகும்பொழுது அப்போ அது ஒரு கன்ஃபரன்டேஷன் வரும். கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கும் அவருக்கும் ஒரு போலீஸுக்கும் அவருக்கும் ஒரு கன்ஃபரன்டேஷன் வரும். அப்போ அவர் வளருவார். இப்போ ரசிகர்களும் செல்ஃப் டிசிப்ளின்டாக இல்லை, அது ரொம்ப அவலமானதுங்க. அவங்க பண்ணுறது ரொம்ப தவறு. விஜய் சொல்கிறாரு. ஆமாம், விஜய் ரசிகர்கள் பண்ணுறது மிக மிக தவறானது. கட்டுப்படாமல் போய் நீ உன் பாதுகாப்பை ஆபத்துக்குள்ளாக்கி கொள்ளும்போது நீ மற்றவங்களோட பாதுகாப்பையும் ஆபத்துக்குள்ளாக்கி கொள்ளுகிற. இப்போ நீ மரத்துலேருந்து குதிக்கும்போது ஏதாவது ஆச்சுன்னா அங்கே சுற்றி இருக்கவங்களுக்கும் பாதிப்பு இல்லையா? விஜய்க்கே கூட பாதிப்பு, விஜய்க்கும் பாதிப்பு. அதை தான் நான் சொல்கிறேன். விஜய்க்கும் பாதிப்பு, அந்த குதிக்கிறவனுக்கும் பாதிப்பு, சுற்றி பாதுகாப்பு இருக்க போலீஸாருக்கும் பாதிப்பு, பவுன்சர்களுக்கு பாதிப்பு, தொண்டர்களுக்கு அப்பாவி தொண்டர்களுக்கும் பாதிப்பு. அது நிச்சயமாக அது நம்ம அந்த தொண்டர்கள் தங்கள் நலன் கருதியும் விஜய் நலன் கருதியும் மக்கள் நலன் கருதியும் அதை தவிர்க்க வேண்டும். அவர் நேற்று அவங்க ஒரு அறிக்கையில் கொடுத்துருக்காரு, ஒழுங்கு நடவடிக்கை குழுலாம் போட்டிருக்காங்க. கட்டுப்படுத்துவதற்கு அவரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அடிப்படையில் சிக்கல் என்னென்னா, விஜயோடைய ஆதரவாளர்கள் அடிப்படையில் ரசிகர்களாக இருக்காங்க. அரசியல் ஊழியர்களாக மாறல, பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸாக மாறல. ஸோ தன்னுடைய ஃபேன்ஸை பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸாக மாற்றுறது தான் அவரோட பெரிய சேலஞ்ச். அதை அவர் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. அது நாட்பட அது கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்று நீங்கள் நம்பலாம். இப்போ இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டு போகிறாரு, நான் அங்கே சொல்ல முடியுமான்னு தெரில. மதுரை ஏர்போர்ட் ரொம்ப தெளிவான வார்த்தை. இந்த ஒரு நிமிஷம் பேச கூட ரிஹர்சல் பார்த்துருக்கலாம், நான் மறுக்கல. ஏன்னா அவர் கேள்விகளுக்கு பதில் சொல்லலை. அந்த வார்த்தை நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையை தான் கரெக்டாக சொன்னீங்க. அது மதுரையில் சொல்ல முடியுமான்னு தெரியல. அதேமாதிரி மதுரையில் கூட்டம் ஏக்கத்தப்பாக இருந்திருக்குது. அந்த இடத்துல ப்ரெஸ் மீட்லாம் பண்ண முடியாது உங்களுக்கு. ஆகவே இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிறிய அளவில் ஆனதாக இருந்தாலும் நல்லதொரு தொடக்கம். இது இவர் இப்படி சொல்லியுமே அங்கே ஏக்கத்தப்பாக தான் இருக்குது கூட்டம். இல்லை, இப்போ தானே தண்ணியை பீச்சி அடிக்கிறாங்க. இப்போ தானே சொல்லியிருக்காரு. இல்லை, விஜய் 2-3 தடவை சொல்லியும் அது ஒன்றும் இப்படியே தொடர்ந்ததுன்னா பிரச்சனை தான் இருக்குது. ஓகே, தொடர்ந்து நடந்ததுன்னா பிரச்சனை தான். விரைவில் அவர்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவில்லைன்னா நஷ்டம் விஜய்க்கு தான். இந்த க்ரௌடு சார் இவ்வளோ அன்போட, இவ்வளோ அவரை பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்தோட இவ்வளோ தூரம் கொடுக்கக்கூடிய இந்த வரவேற்பு, இதை பார்க்கும்போது எப்படி ப்ரிடிக்ட் பண்ணலாம் சார்? இல்லைங்க, அவருக்கு ஒரு அசாதாரணமான மக்கள் ஆதரவு இருக்குதுங்க. இது ஓட்டாக எப்படி மாறுன்றது தான் சேலஞ்ச். இது ஓட்டாக எப்படி மாறும், இதில் அது ஒரு 60% ஓட்டாக மாறிச்சினாலே கண்டிப்பாக எல்லா கட்சிக்கும் அடி விடும். விஜய் யார் ஓட்டை உடைக்கிறாருன்றது தான் $1 மில்லியன் கேள்வி. எல்லார் ஓட்டையும் உடைக்கிறார், கண்டிப்பாக திமுக ஓட்டையும் உடைக்கிறார். திமுகவினுடைய தோழமை கட்சிகளும் கனவு காண்பது போல் ஆன்டி டிஎம்கே ஓட்டை உடைக்கிறார் என்பது அபத்தமானது. கோர் டிஎம்கே ஓட் பேங்கை உடைக்கிறார். அவர் காலகாலமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஓட் பேங்க். ஒவ்வொரு திமுக குடும்பத்திலும் அவருக்கு 10 பேர் இருக்க திமுக குடும்பத்தில் குறைஞ்சது ஒரு 6 ஓட்டு அவருக்கு இருக்குது. பெண்கள், இளைஞர்கள், பெண்கள் எல்லா வயது பெண்கள், இளைஞர்கள், இது ரொம்ப முக்கியம். இவங்க ஏதோ 1000 ரூபாய் விடியல் பயணத்தாலாம் நம்ம ஜெயிச்சிடணும், வாய்ப்பே இல்லை. விஜய் பெண்கள் ஓட்டை மிகப்பெரிய அளவில் சூறையாடுகிறார். அதிமுக கனவு காண முடியாது. நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், இது பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுத்துட்டோம்லாம். இந்த ஜூனுக்கு பிறகு எல்லாருக்கும் கொடுக்க போகிறோன்றாங்க. அது எலெக்ஷன் வரைக்கும் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஒருவேளை அடுத்த வருஷம் ஜெயிச்சாங்கன்னா அப்படியே அதில் ஆப்பு வைப்பாங்க. அதில் ஒரு 50% மேலே குறைச்சிடுவாங்க. மிச்சம் இருக்கவங்களுக்கும் 1 மாதம் ஒரு 1 மாதம் தான் வரும். இதான மகாராஷ்டிராவில் நடக்குது. அதனால் பெண்கள் ஓட்டை நம்பி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் விஜயுடைய வருகையால் மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளாக்கி இருக்கிறது. அப்படி தான் நான் பார்க்கிறேன். ஆனால் யூஸ்வலாக பெண்கள் ஓட்டு அதிகமாக ஏடிஎம்கேக்கு தானே இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை, அது உண்மை தான். அது இந்த திட்டங்களால் ஓரளவுக்கு அவங்களுக்கு போச்சு. ஆனால் வேறு சில சிக்கல்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் உருவாகி இருக்குது. விலைவாசி அதிகமாக இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, திருவண்ணாமலையில் அவங்க திமுக பேச்சாளர் ஒருத்தர் பேசும்போது ஒரு பெண்மணி போய் 1000 ரூபாய் இவங்க குத்தி காமிக்கிறாங்கங்க. கொடுக்குறத இவங்க பேச்சாளர்களும் மந்திரிகளும் ஓசின்றது, பவுடர் போட்டுக்கிட்டியான்றது, பேச்சாளர்கள் 1000 ரூபாய் குத்தாங்களான்றது. ஒரு பொம்பளை கேட்டது, என்ன பெரிய 1000 பேசுகிற, பவுன் விலை எவ்வளோ தெரியுமான்னு கேட்குது. அதோட வாக்குவாதம் பண்ணுறாங்க. இதெல்லாம் கொடுக்குற 1000 ரூபாய் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இவங்க கட்சிக்காரங்களும் அமைச்சர்களும் ஸ்டாலின் எவ்வளவு நல்லது பண்ணாலும் அமைச்சர்களும் கட்சிக்காரங்களும் கீழே சிதைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நன்மைகளை கீழே சிதைச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட வாய் துடுக்கால தான் ஒரு மந்திரியாக போச்சு. ஒரு மந்திரி ஏங்க பதவி விலகினார்? லஞ்சம் வாங்கி விலகினாரா? அராஜகம் பண்ணி விலகினாரா? இல்லை, எங்கள் வாயால் தானேங்க. வாயை கட்டுப்படுத்த முடியலன்னா அப்புறம் எப்படி கவர்மெண்ட் ரன் பண்ணுவீங்க? சார், இதற்கிடையில் இப்போது பூத் கமிட்டி இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறது, அடுத்தடுத்த கட்ட நிர்வாகிகள், அடுத்தடுத்த கட்ட விஷயங்கள் இதெல்லாம் அவர் பிளான் பண்ணுறது, கூட்டணி இல்லை, வேறு 2 திசையில் எதிர் கூட்டணி ஸ்ட்ராங்காக அமைஞ்சாலும் கூட விஜய் தன்னுடைய சொந்த செல்வாக்கை ஒரு பலப்பரிச்சை செஞ்சுக்கிறதுக்கான ஒரு களமாக இதை ட்ரை பண்ணுறாருன்னு எடுத்துக்கங்க. அவர் தனியாக நிற்பாரா கூட்டணி போவாரான்றது $1 மில்லியன் கொஸ்டினுங்க. ஏன்னா வரக்கூடிய தகவல்கள் அவர் ஏடிஎம்கே பிஜேபி 2 பேரும் அவரோட பேசுகிறாங்கன்னு தான் வருது.
எனக்கு தெரிந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 முறை விஜயுடன் பேசியிருக்கிறார். டைரக்டா பேசியிருக்கார். பிஜேபியிலேருந்து அவர்கிட்ட பேசுகிறாங்க, அது உண்மைதான். அவருடைய பேச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி எதிர்ப்பு என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. கோயம்புத்தூரில் பேசும்போது கூட ஊழல் இல்லாத ஒரு ஆட்சின்னு தான் சொன்னார். மதச்சார்பின்மை தான் என்னுடைய உயிர் நாடி, மதவெறி தான் எங்களுடைய முதல் எதிரி, அப்படி பேசலை. ஹிந்துத்துவா முதல் எதிரி அப்படிலாம் பேசலை. அதுக்காக எந்த எல்லைக்கும் போவன்றார். அவரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக தானங்க அவருக்கு எதிரி. அவருக்கு இவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறது யார்? திமுக தானே. ஒரு மனிதன் தனக்கான ஆபத்துன்னு வரும்போது கூட எந்த எல்லைக்கும் போவான் இல்லையா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு. ஒரு புழு கூட மிதிக்க மிதிக்க நெளியும். திமுக அவருக்கு நிரம்ப இடையூறுகளை செய்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை. இவங்க அந்த பக்கம் போய் புஷ் பண்ணி விட்றாங்களோன்னு எனக்கு தோணுது, தெரிஞ்சோ தெரியாமலோ. அப்படி போனாங்கன்னா அது வலுவான கூட்டணியாக மாறிடும். யார் புஷ் பண்ணி விட்றாங்க? திமுக. விஜய் அந்த பக்கம் தள்ளுறாங்கன்னா திரும்பி தள்ளுறாங்க, விரும்பி தள்ளுறாங்கன்னு நான் சொல்லலை. விஜயை பார்த்து திமுக இருக்கக்கூடிய அச்சம் இருக்குல்ல, அவர் கோர் டிஎம்கே ஓட் பேங்கை உடைக்கிறாரு. விஜய் ஜெயிக்க முடியாது, வில் பி டிஸ்ரப்டர். ஆனால் பெரிய அளவில் சேதாரத்தை திமுக ஏற்படுத்துவார். அந்த அச்சத்தின் காரணமாக தான் விஜய் இவங்க சீன்றாங்க. அதுதான் அவருக்கு இன்றைக்கி கடுப்பு ஏற்றுது, வெறுப்பு ஏற்றுது. விஜய்க்கு இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டி திமுகவுக்கு கவலையை, அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பது உண்மை. எல்லா இடங்களையும் அவர் போகும்போது கிடைக்கக்கூடிய வரவேற்பை பாருங்கள். அதை நீங்கள் வெறும் சினிமா ரசிகர்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அந்த வரவேற்பு என்பது ஆளும் கட்சிக்கு பெரியதொரு கவலையை உண்டாக்கி இருக்கிறது என்பது உண்மை. ஸோ அதனால் அவருக்கு கொடுக்குற நெருக்கடி, ஒருவேளை அவர் என்னானாலும் பரவாயில்ல திமுக அந்த மாதிரி போய் முடிய வாய்ப்பு. ஒரு மனிதன் அங்கே தான் அப்படி தானே செயல்படுவான். நீங்கள் போட்டு அடின்னு அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே நேரத்தில் பிஜேபியையும் திமுகவையும் எதிர்ப்பது என்பது தனிநபர்கள், இண்டிவிஜுவல்ஸுக்கு சாத்தியப்படலாம். நீயும் தப்புன்னு பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். அவனுக்கு இப்போ எனக்கு சாத்தியப்படலாம், அல்லது வேறு பத்திரிகையாளர்களுக்கு சாத்தியப்படலாம், அரசியல் பார்வையாளர்களுக்கு சாத்தியப்படலாம். ஏன்னா எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. உங்கள்கிட்ட எம்எல்ஏ பதவியோ, உங்கள்கிட்ட எம்பி பதவியோ எதுவுமே கிடையாது. 10 பைசா உங்கள்கிட்ட எதிர்பார்க்கலாம். எனக்கு தோணதான் நான் பேசுகிறேன், அவ்வளோதான். அதனால் எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது உண்மையிலேயே. ஏன்னா எனக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நீ ஓங்கி ஒரு அறை விட்டால் நான் செத்துற போகிறேன், அவ்வளோதான் இல்லையா? ஆனால் விஜய்க்கு என்ன இருக்குது? விஜயோட நிலைமை என்பது அவருக்கு இழக்கிறதுக்கு எல்லாம் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், ஒரு வேளை திமுக மறுபடியும் ஜெயிச்சு உக்காந்துருச்சுன்னா விஜய் அடுத்த 5 வருஷம் என்ன அரசியல் பண்ணுவார்? மிகப்பெரிய இடையூறுகளை திமுகவிடமிருந்து அவர் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். மிகப்பெரிய இடையூறுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். சர்வைவல் முக்கியம் இல்லையா ஒரு மனிதனுக்கு? ஆகவே அதிமுக பாஜக கூட்டணியை முழுவதுமாக இல்லை என்று அவர் இதுவரை சொல்லவில்லை. ஏன்னா இந்த ரிப்போர்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அவர் முன்னால் சொன்னார், பிஜேபி சித்தாந்த எதிரி, திமுக அரசியல் எதிரின்ட்டார். எல்லாரும் அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதிமுக பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி உருவான பிறகு ஒரு தடவை அந்த அறிக்கையை கொடுத்தார், கண்டித்து தான் அறிக்கை கொடுத்தார், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு அவருடைய இன்ட்ராக்ஷனில் அவர் பெரிய அளவில் பிஜேபியை ஒன்றும் விமர்சனமே பண்ணலை. இந்த பூத் கமிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு பூத் கமிட்டி மீட்டிங்கிறது வெறும் பூத் கமிட்டி மட்டும் இல்லை, அரசியல் பேசுகிறதுக்கான இடம் தான் அது. அங்கே எதுவுமே பேசலை. ஊழலை பற்றி பேசுகிற அதே நேரத்தில் மதவாதத்தை பற்றியும் பேசணும்ல. பிஜேபி ஊழல் மட்டும் இல்லை, ஊழல் ப்ளஸ் மதவாதம். திமுக ஊழல் ஒரு பக்கம், ஊழல் இன்னொரு பக்கம், ஊழல் ப்ளஸ் மதவாதம். இதுக்கு நடுப்புற நீ என்ன செய்ய போகிற? ஸோ அப்போ அந்த கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்குது. எதுவுமே ரூல் அவுட் இல்லைங்க. விஜய் அதிமுக பாஜக கூட்டணி பக்கம் போக மாட்டார் என்று யாரும் எழுதி கொடுக்க முடியாது. போவார் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் போக மாட்டார் என்று இன்றைய தேதியில் யாராலும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. பாஜக அதிமுக ஏன் ட்ரை பண்ணணும்? நம்மளே வலிமையாக அமைஞ்சிட்டோன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இல்லை, விஜயால் விஜய் ஃபேக்டர் அதிமுக பாஜகவுக்கும் ஒரு பெரிய கவலையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கூட்டணி அமைஞ்சு பிரயோஜனம் இல்லை. வேணா விஜய் நம்ம ஓட் பேங்க்கையும் உடைக்கிறாரு. கந்தரவெல்லாம் ஆகப்போகுது தமிழ்நாடு அரசியல். ஒருவேளை விஜய் தனியாக நின்று அதிமுக கூட்டணி ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம், சீமான் ஒரு பக்கம் 4 முனை போட்டி வந்துன்னா முதல் முறையாக தமிழ்நாட்டில் தொங்கு சட்டமன்றம் வரும். எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யாருக்கும் மெஜாரிட்டி வராது, ஃபஸ்ட் டைமாக சொல்கிறேன். ஆனால் விஜய் ஏடிஎம்கே கூட்டணிக்கு போயிட்டார்னா தட் வில் பி a decisive fight. மிக கடுமையான போட்டி இருக்கும். அந்த கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு கூடுதலாக கூட இருக்கலாம். அதிமுக பாஜக கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு. ஏன்னா மைனாரிட்டிஸ் ஓட்டு இந்த பக்கம் வரும், திமுக பக்கம் வரும். வெறும் மைனாரிட்டிஸ் மட்டும் நீங்கள் நம்ப முடியாது. மைனாரிட்டிஸ் ஓட்டு இந்த பக்கம் வருதுன்னா ஹிந்து ஓட்டு கன்சால்டேட் ஆகலாம். அதில் ஒரு ஆபத்து இருக்குது. யங்ஸ்டர்ஸ் ஓட்டும் அந்த பக்கம் நகரும். யாராலையுமே கணிக்க முடியாத ஒரு தேர்தலாக தான் அடுத்த தேர்தல் இருக்குது. ஹங் அசம்பிளிக்கான வாய்ப்புகள் 4 முனை போட்டி வந்தால் அதிகம்.
3 முனை போட்டி வந்ததுன்னா அப்பயும் ஹங் அசம்பிளிக்கு வாய்ப்புகள் அதிகம். பட் ஏடிஎம்கே பிஜேபிக்கு கூடுதலான வெற்றி வாய்ப்புகள் அதிகம். இப்படி தான் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். புரியுது சார். ஆனால் இப்போ இதில் விஜய் இன்னுமே ட்ரை பண்ணலாம் இல்லையா? திமுக கூட்டணியிலிருந்து சில கட்சிகளோ இல்லை பாமக மாதிரியான கட்சிகளையோ. சத்தியமாக திமுக கூட்டணியிலேருந்து ஒரு கட்சி கூட விஜயோட போகாது. நான் திரும்ப சொல்கிறேன், மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். இடதுசாரிகள் காங்கிரஸ், விசிக, மதிமுக, திமுக விட்டு 26 போக மாட்டாங்க. மார்க் மை வேர்ட்ஸ், இது ஃபைனல். பாமக வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, அது மக்கள் நல கூட்டணிக்கு ஈக்குவல். அதனால் விஜய் அவர் தனியாக நிற்கிறது ஈக்குவல். பாமகவோட போனார்னாலும் அது அவரோட பலம் வந்து பாமகவுக்கு சேரும். பாமகவால் அவருக்கு எந்த லாபமும் கிடையாது. விஜயால் வேணால் பாமகக்கு லாபம் இருக்கலாம். பாமக நிச்சயமாக அந்த தப்பை செய்ய மாட்டாங்க. 2 பெரிய கட்சியில் ஏதாவது ஒன்றோட தான் போகிறாங்க அவங்க. இன்னொன்று, இது பணம் இன்வால்வ்டு. இந்த சிறிய கட்சிகளுக்கு 26 வந்து அறுவடை காலம். அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க 2 தரப்புலையும். ஃபைட் டு த ஃபினிஷ். ஏன்னா அவங்கக்கிட்ட மத்திய அரசு, இவங்ககிட்ட மாநில அரசு, அவங்ககிட்டையும் பணம் இருக்குது, இவங்ககிட்டையும் பணம் இருக்குது, அவங்ககிட்டையும் மீடியா இருக்குது, இவங்ககிட்டையும் மீடியா இருக்குது. அதனால் வந்து நாம் சந்தித்திராத மிக 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 கேவலமான ஒரு தேர்தலாக 26 தேர்தல் இருக்கும். 2 பேரும் வந்து முழு அளவில் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவாங்க. 2 பேரும் பணத்தை வந்து பாதாள வரைக்கும் இறக்கி அடிப்பாங்க. 2 பேரும் இவங்க பக்கம் இருக்க 2 தரப்பு மீடியாவை வச்சு மக்களை எவ்வளோ தூரம் வந்து மக்கள் மீது கொடும் தாக்குதல் நடத்த முடியுமோ நடத்துவாங்க. ரீசனபிளாக ஒரு வாக்காளன் யோசிப்பதற்கான எந்த ஸ்பேஸையும் 2 பேரும் கொடுக்க மாட்டாங்க இவங்ககிட்ட இருக்க மீடியா பலத்தை வச்சு. டெல்லி மீடியா எப்படி மோடிக்கு வந்து காலடியில் உட்காந்து கொத்தடிமையாக இருக்குதோ, தமிழ்நாடு மீடியா அதே மாதிரி ஸ்டாலின் காலடியில் உட்காந்து கொத்தடிமையாக இருக்குது. நம்ம தொலைக்காட்சி விவாதங்களை பார்த்தாலே தெரியுதில்ல. அங்கே எப்படி மோடியை எதிர்த்து பேசுகிறதுக்கு எந்த விவாதங்களையும் அனுமதி இல்லையோ, இங்கே ஸ்டாலினை எதிர்த்து பேசுகிறதுக்கும் விமர்சிக்கிறதுக்கும் எந்த அனுமதியும் கிடையாது. அங்கே எப்படி நெரேட்டிவ் அந்த மீடியா செட்டப் பண்ணுதோ டெல்லி மீடியா, இங்கே தமிழ்நாட்டு மீடியா ஸ்டாலினுக்கு ஆதரவான மீடியாவை நெரேட்டிவை செட் பண்ணுது. இதில் மாற்றுக்கிறதுக்கான இடம் என்பதே சுத்தமாக கிடையாது. ஒரு விவாதம் என்பது பல கருத்துக்கள் மோதுவதற்கு. ஒரே கருத்தை தான் எல்லாரும் சொல்லணுன்றது தான் டெல்லி மீடியாவோட வேலை, தமிழ்நாட்டு மீடியாவோட வேலை. ஆகவே தமிழ்நாட்டு மீடியா விவாதங்களில் நடப்பது கூட்டு கதா காலட்சேபம். எல்லாரும் ஒரே மாதிரி சேர்ந்து ஜிங்சாக் போடணும் கவர்மெண்ட்டுக்கு. அங்கே வந்து மோடிக்கு ஜிங்சாக் போடணும். இதில் வந்து திருவாளர் பொதுஜனத்தோட நிலைமை யோசிச்சு பாருங்கள். காய்தல் உயர்த்தல் இல்லாமல் விஷயங்களின் அடிப்படையில் மோடியையும் எடை போடணும், திமுகவையும் எடை போடணும்னா அங்கே ஸ்பேஸ் எங்கே இருக்குது? ஸ்பேஸே கிடையாது. இது எலெக்ஷன் டைம். நான் இதையே இப்போ சொல்கிறேன்னா, அடுத்த வருஷம் நெருங்கும்போது 2 பேரும் இந்த தாக்குதலை அதிகப்படுத்துவாங்க. ஏன்னா மீடியா ஹவுசஸ் வந்து மோடி ஆதரவு, பிஜேபி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி வந்து இங்கே வந்து திமுக கவர்மெண்ட்டையும் அவங்க பகைச்சிக்க முடியாது. இவங்க சொல்கிறதையும் தொழில் நடத்துறதுக்கு மாநில அரசு தேவை. அதனால் இவங்க சொல்கிறத கேட்டு ஆடுவாங்க. இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, இன்ஃபார்ம்டு சாய்ஸ் மக்களுக்கு அடுத்த எலெக்ஷனில் கொடுப்பதற்கு மீடியா கண்டிப்பாக வந்து முன் வராது. தன்னை காப்பாற்றிக்கிட்டால் போதும்னு தான் போயிடும். ஸோ விஜயோட அடுத்த ஸ்டேஜ்ன்றது அவர் ஏடிஎம்கே பிஜேபியோட பேசுகிறார் என்பது உண்மைதான். ஆனால் அவர் சேர்வாரெல்லாம் நம்ம இப்போ உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்படி 2 பக்கமும் ஸ்ட்ராங்கான தாக்குதல் இருக்குது. அது இன்னும் கூட அதிகமாகும் தேர்தல் வரன்னா. இப்போ விஜய்க்கு ஆப்வியஸாக ஏதோ ஒரு பக்கம் போயாகணும். அது ஏடிஎம்கே பிஜேபி தானே ஒரே தேர்வாக இருக்க முடியும். அப்படி போனார்னா அதுக்கு அது கணிப்பது, அதோட முடிவுகள், அது வந்து அவர் தன்னோட இப்போ முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அவர் விட்டு விலகும். மோடி மீதான வெறுப்பு சிறுபான்மையினர் மக்கள் மத்தியில் மிக ஆழமாக இருக்கிறது. இன்றைக்கி விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவில் முக்கியமான ஒரு பங்கு அவர் திமுகவை எதிர்க்கிறாரு, பிஜேபியும் எதிர்க்கிறாருன்ற ஒரு கட்டத்தில், ஒரு காரணத்தால். எப்போ அதில் ஒன்றை கைவிட்டுட்டு அவர் போகிறாரோ, அவங்களோடய போய் சேர்ந்துடுறாரோ, அப்போ சிறுபான்மை மக்கள் ஆதரவை அவர் இழப்பார், கண்டிப்பாக இழப்பார். ஆனால் பவன் கல்யாண் இதே மாதிரி தேர்தல் அரசியலுக்கு வந்து சிறுபான்மையினர், தலித்துகள் இப்படி பேசி பெருசாக அவரால் ஜெயிக்க முடியல. ஆனால் பிஜேபி அலைன்ஸ், ஆளுங்கட்சி ஆகக்கூடிய அந்த சந்திரபாபு நாயுடோட அலைன்ஸ் அவரை துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கு. ஸோ அது வெற்றிக்கான சூத்திரமாக இருக்குல்ல. இதைத்தான் அவரிடம் சொல்லுகிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். பவன் கல்யாண் உதாரணத்தை சொல்லி தான் விஜயை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. விஜய்க்கு இருக்கக்கூடிய நெருக்கடி, நீங்கள் நல்லது கெட்டதுன்றது ஒரு பக்கம் வச்சுங்க, விஜயோட நெருக்கடி நீங்கள் ஒரு பக்கம் பாருங்கள். விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அவருடைய சர்வைவல் முக்கியம். அவருக்கு சிஎம் ஆகணும்னு ஆசை இருக்குது. அந்த ஆசை உண்மையாகவே இருக்குது. அப்போ 26 வந்து அவர் வந்து மூழ்கிட முடியாது, ஃப்ளோட்டிங்கில் இருக்கணும். 26 அவர் ஜெயிச்சு சிஎம் ஆக போகிறது கிடையாது. எந்த கூட்டணியில் போனாலும் தனியாக நின்னாலும், இது நம்மளை விட அவருக்கு நல்லா தெரியும். அவரோட சாய்ஸ், அவரோட இலக்கு 31 தான். அப்போ 26 ஃப்ளோட்டிங்காக நிற்கணும்னா, இப்போ ஏடிஎம்கே விஜய் அலையன்ஸ் வந்ததுன்னா அவர் ஓரளவு ஜெயிச்சிருப்பார். அந்த ஆப்ஷன் இன்றைக்கி இல்லை. அப்போ தனியாக போனார்னா கண்டிப்பாக டிஃபிட் தான். அப்போ 26 அவர் தோற்று, எதிரானு தோற்று, ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணாலும் விஜய் ஒழிச்சிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒழிப்பதற்கான வேலை நடக்கும். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு சேலஞ்சராக வராரு 31.
திமுக வந்துன்னா சொல்லவே தேவையில்லை, செங்கல் செங்கலாக உருவாங்க. அப்போ தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன, அதை சொல்லுங்கள். நீங்கள் ஒரு பிரச்சனையை பற்றி பேசும்போது அதுக்கு பல ஆங்கிள்ஸ் இருக்கும். முக்கியமான ஒரு ஆங்கிள் சம்மந்தப்பட்ட மனிதரோட கோணத்துலேருந்து பார்ப்பது. அவருடைய ஆங்கிள்லேருந்து நீங்கள் இந்த பிரச்சனையை பாருங்கள். என்ன ஆகும் நான் சொல்ல முடியாது. நான் ப்ரப்போசிஷன்ஸை தான் உங்களுக்கு சொல்ல முடியும். சினாரியோவை நான் சொல்கிறேன். புரிஞ்சுக்கிறதும் புரியாததும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு தீட்சணத்தை பொறுத்தது. சார், இப்போ இன்னொரு பக்கம் ஒருவேளை ஒரு கூட்டணி போயிட்டாருன்னா 31 கனவு காண முடியாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அல்லது ஏதோ ஒரு கட்சி அதனுடைய சபார்டினேட்டாக போயிட்டா அவ்வளோதான். தவறான வார்த்தை. கையில் ஒரு 30 எம்எல்ஏ இருந்தனா அந்த பாலிடிக்ஸ் வேறு. விஜயகாந்த் கிடைச்சது 29 எம்எல்ஏ. விஜயகாந்த் ஒரு உதாரணமாகவே நீங்கள் சொல்லாதீங்க. விஜயகாந்த் அவர் தனி மனித சில குணாம்சங்களால் அவரே அவருக்கு கிடைத்த வாய்ப்பை கெடுத்து கொண்டார், சூறையாடினார். 41 சீட்டு முதல் முறையாக ஜெயிச்சு 29 ஜெயிச்சு எதிர்கட்சியாக உட்காந்து, திமுக கூட எதிர்கட்சியாக 23 சீட்டு தான் வாங்குச்சு. 29 சீட் ஜெயிச்சு எதிர்கட்சியாக அவருடைய தனிமனித குணாம்சங்களால் ஜெயலலிதாவோட நேரடியாக அசம்பிளியில் மோதினவர். அவர் தனிமனித கண்ணியம் இல்லாமல் அவர் நடந்து கொண்ட விதத்தால் தான் ஜெயலலிதா அவர் கட்சியை உடைத்தார். 6 எம்எல்ஏக்களை உடைச்சி எடுத்தாங்க. அதுக்கு பிறகு எந்திரிக்கவே முடியல. அவர் கற்றுக்கிட்ட பாடம் 16 திமுகவோட போனோன்னா நம்ம ஜெயிச்சோன்னா இதே காரியத்தை நமக்கு திமுக போடணும், காசை வச்சு உடைப்பாங்க. தான் எம்எல்ஏக்கள் யாரும் விசுவாசமானவர்கள் அல்ல, அவர்கள் பணத்துக்கு தான் விசுவாசமானவர்கள் என்பதை அவர் ரொம்ப துல்லியமாக உணர்ந்த காரணத்தால் தான் 2016 அவர் பழம் நழுவி பாலில் விழுந்து கொண்டிருக்கிறதுன்னு கலைஞர் சொன்ன பிறகும் அப்படியே அவர் அதில் சேராமல் வேலைக்கு போனார். அது கதையும் முடிஞ்சு போச்சு. விஜய் அப்படி இல்லை. நான் சொல்கிறேன், விஜய், கமல், விஜயகாந்த் இவங்கக்கிட்ட இருக்கிற குறைபாடு விஜய்கிட்ட இல்லை. அவருக்கு இலக்கு தெளிவாக இருக்குது, சிஎம் ஆகணும். 26 ஃப்ளோட்டிங்காக இருக்கணும். ஃப்ளோட்டிங்கானால் ஜெயிச்சு ஒரு 10 எம்எல்ஏவாக தன் பக்கம் இருந்தால் தான் அடுத்து நீடிக்க முடியும். இல்லை 0 வாச்சு வரட்டு வாதம் பேசி தனியாக நின்று போச்சுன்னா அது யாராக இருந்தாலும் நான் தன்னை ஒழிச்சிடுவாங்கன்றது அவருக்கு நல்லா தெரியும். ஸோ அவருடைய பேச்சுக்கள் செயல்பாடுகளை வச்சு பார்க்கும்போது கள யதார்த்தத்தை அவர் நன்றாக உணர்ந்திருக்கிறார். 30 சீட்டு ஜெயிச்சு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், ஏடிஎம்கே கவர்மெண்ட் வருதுன்னா அதுக்கு பிறகு அவர் ஏடிஎம்கே ஒழிச்சிடும், பிஜேபி ஒழிச்சிடும்லாம் பேச முடியாது. கையில் 30 எம்எல்ஏ இருந்ததுன்னா அதோட அரசியல் வேறு. அதுக்கு நீங்கள் விஜயகாந்த் உதாரணம் சொல்லாதீங்க. அவர் கம்ப்ளீட்லி வேறு கேட்டகரி. அவர் விஜயகாந்த் கம்ப்ளீட்லி அரசியலில் அவரால் ப்ராபப்ளி அவர் கொஞ்சம் நல்லவராக இருந்திருக்கலாம். அதிகாரத்தை பயன்படுத்தி பணத்தை வச்சு தான் கட்சியை உடைப்பது என்பது ஜெயலலிதா தனக்கு செய்த துரோகம் என்பதை அவர் நன்றாக உணர்ந்தார். ஆனால் அது ஜெயலலிதா மட்டும் செஞ்ச துரோகம் இல்லை, கலைஞரும் செய்யக்கூடிய துரோகம் என்பதை புரிந்த காரணத்தால் தான் 16 அவர் வரமாட்டேன்ட்டார். 16 55 சீட் வரைக்கும் பேசினாங்க. 55 சீட்டு வாங்கி ஒரு 40 சீட் ஜெயிச்சு உட்காந்துருந்தா ஜெயலலிதா பண்ணதை கலைஞர் பண்ணியிருப்பார், அவ்வளோதான். அது தெரிஞ்ச காரணத்தால் தான் அவர் மக்கள் நல கூட்டணின்னு போகிறார். அதுக்கு பிறகு உடல்நலம் இறந்து போச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இறந்தே போயிட்டார். அந்த தப்பை எனக்கு தெரிஞ்சு விஜய் செய்ய மாட்டார். நான் சொல்கிறேன், அவர் ஃப்ளோட்டிங்காக இருக்கணும்னு ஆசைப்பட்றார். ஃப்ளோட்டிங்னா ஜெயிக்கணும்னா முதலமைச்சர் இல்லை, 26 என்கிட்ட ஒரு 10 எம்எல்ஏவாவது இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். ஸோ ப்ராக்டிக்கலாக ஒரு டிசிஷன் அவர் எடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் ஏற்கனவே ஏடிஎம்கே விஜய் அலைன்ஸ் பேசின போது துணை முதலமைச்சர் கேட்டார், 2.5 வருஷம் முதலமைச்சர் இல்லைங்க. அதெல்லாம் வேறு கதைங்க. அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. டிசம்பர் வரைக்கும் ஒரு டைம் கேட்டாருன்னு சொல்கிறாங்க. எடப்பாடியோட சாய்ஸ் விஜய் தான், பிஜேபி கிடையாது. பிஜேபி நடுப்புற அதிகார பலத்தை பயன்படுத்தி உள்ளே பூந்து மிரட்டி நிர்பந்தத்தால் தான் ஏடிஎம்கேவை பிஜேபி அலையன்ஸுக்கு இழுத்துட்டு போயிருக்காங்க. 10 மந்திரி மேலே இடி கேஸ் இருக்குங்க, முன்னாள் மந்திரிங்க மேலே. செந்தில் பாலாஜிக்கு நடந்தது, பொன்முடிக்கு நடந்தது, அங்கேயும் நடக்கலாம். இப்போ ஒவ்வொரு மந்திரியாக ஹைகோர்ட்டில் மாட்டி மறுபடியும் விசாரணைக்கு எதிர்கொள்கிறாங்க. பார்த்தீங்கல்ல, இந்த நிலைமை வந்ததுன்னா ஏடிஎம்கே என்ன பண்ணுவீங்க? தன்னை காப்பாற்றிக்க தாங்க அரசியல். இனிமேல் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு கட்சியும் தன்னை காப்பாற்றிக்கணும். இந்த தத்துவம், கொள்கை, சித்தாந்தம் இதெல்லாம் வெளியில் பச்சையாக சொன்னால் ஊரை ஏமாத்துறதுக்கான பேச்சு தான். எல்லா கட்சியும் எல்லாரையும் சொல்கிறேன் நான். இதில் இந்த கட்சி அந்த கட்சி இல்லை, அத்தனை பேருமே அதிகார வெறி கொண்டு தான் அலைகிறார்கள். இதில் சித்தாந்தம், கோட்பாடு எதுவும் கிடையாது. மேபி இடதுசாரிகளுக்கு மதவெறிக்கு எதிரான அந்த கோட்பாடு இருக்கிறது, நான் ஒப்புக்கொள்கிறேன். மற்ற எவனுக்கும் எந்த சித்தாந்தமும் எதுவும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ கோடி கொடுத்தாலும் இடதுசாரிகள் மட்டும் பிஜேபியோட போக மாட்டாங்க. காங்கிரஸ் போக முடியாது ஆப்வியஸ்லி. மற்றபடி எவன் வேணால் போவான். இதே திமுக 4 வருஷம் வளமான இலாக்காக்களை வச்சு பிஜேபியோட கூட நின்னவங்க.
ஆர்எஸ்எஸ் வந்து சிறுபான்மையினருக்கு எதிரான இயக்கம் என்று தவறாக பிரச்சாரம் செய்யப்படுகிறது. அது ஒரு ஒவ்வொரு வீடாக போய் நீங்கள் முறியடிக்க வேண்டும்னு சொன்ன ஒரு கருணாநிதி திமுக தொண்டர்களுக்கு எழுதின கடிதத்தில் குஜராத் இனப்படுகொலையின் போது மோடியையும் வாஜ்பாயையும் புகழ்ந்து நியாயப்படுத்தி பேசினது திமுக லோக்சபாவில் 2002 மே, இதே மாதிரி 23 வருஷத்துக்கு முன்னால். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த கட்சிகள் தங்களுடைய அதிகாரம் இருந்தால்தான் இவருடைய சொத்துக்களையும் காப்பாற்ற முடியும், கட்சிகளின் சொத்துக்களையும் கட்சி தலைவர்களின் சொத்துக்களையும். அதனால் அவங்க அதுக்கு எது தோதான முடிவோ அதை தான் எடுப்பாங்க. இப்போ ஏடிஎம்கேவை விருப்பம் இல்லாமல் அவங்க கூட்டணிக்கு கொண்டு வந்துட்டாங்க பிஜேபின்னு சொன்னீங்க. அப்போ விஜய் வேணும்னா விஜயும் அப்படி கொண்டு வந்துட முடியுமா? கொண்டு வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. பதில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனிங்க. கொண்டு வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. விஜயை பொறுத்த வரைக்குங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவரை வந்து மிரட்டியோ அல்லது அவர் மேலே வழக்கு போட்டோலாம் பிஜேபி தான் கூட்டணி கொண்டு வர முடியாது. அது நான் சொல்லலை. இந்த கூட்டணியில் அவர் வரலன்னா திமுக வெற்றி பெறுவது தான் வாய்ப்புகள் அதிகம்னா அப்போ விஜய் என்ன செய்வார்? அவரோட பிரதான எதிரி திமுகங்க, பிஜேபி இல்லைங்க. அதை புரிச்சுக்கோங்க. கொள்கை எதிரி இல்லை, கொள்கையே வெங்காயம் அது ஒன்றும் கிடையாது. அண்ணா திமுகவோட ஒரே எதிரி, அண்ணா திமுக ஒரே கொள்கை. என்ன கொள்கை? ஆன்டி டிஎம்கே. அதை வச்சு தான் 53 வருஷமாக வண்டி ஓடுது. விஜய்க்கு ஒரே எதிரி திமுக தான். விஜய்க்கு பிஜேபி ஒன்றும் எனிமி கிடையாது. ஐம் சாரி, பிஜேபி அது வந்து சும்மா சித்தாந்த எதிரின்றதெல்லாம் கதை அளப்பது. அவர் செக்குலர் பர்சன், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அரசியல் களத்தில் இறங்கி சண்டை போடுற அளவுக்கு பிஜேபியோட அது ஒன்றும் ஈஸியான விஷயம் இல்லைங்க. இன்றைக்கி எல்லாரும் போய் வந்து நடிகர்கள் எல்லாம் பிஜேபி சப்போர்ட் பண்ணி தானே பேசுகிறாங்க. இன்றைக்கி கூட ரஜினிகாந்த் கூட பேசியிருக்காரு. உங்களுக்கு இதெல்லாம் எதுலேருந்து வருது? ஷாருக் கான், ரஜினிகாந்த், இளையராஜா, கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அது நிர்பந்தம். அது வேறு வழி இல்லை. ஏன்னா இவர்கள் பல 1000 கோடிகளை வைத்திருக்கிறார்கள். யார் ஆட்சியில் இருந்தாலும் இவர்கள் செங்கோலுக்கு முன்னால் சங்கீதம் வளைஞ்சாகணுன்னுவாங்க. செங்கோலுக்கு முன்னால் சங்கீதம் வேலை செய்ய சரியான வார்த்தை என்னென்னா, செங்கோலுக்கு முன்னால் சங்கீதம் ஒன்றும் செய்ய முடியாது. சரியான உதாரணம் இளையராஜா. நம்ம அவங்க கோணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேறு என்ன வழி சொல்லுங்கள்? இதில் அரசியல்னு வரும்போது விஜய்க்கு வந்து இப்போ என்ன ஒரு சிக்கல் உருவாகுதுன்னா, திமுக அந்த தப்பை தான் தொடர்ந்து செய்கிறாங்க. எம்ஜிஆருக்கு பண்ணாங்க, ஜெயலலிதாவுக்கு பண்ணாங்க, அதில் அவங்க பாடம் கற்றுக்கல. வைகோவுக்கு பண்ணாங்க, ஆனால் வைகோ வந்து ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். அது வேறு கதை. அவங்க திமுகவோட அங்கமாகவே மாறிட்டார். மகனையும் எம்பி ஆகிட்டார். அவங்க 4 எம்எல்ஏவும் திமுக சிம்பிள் நின்று தான் ஜெயித்தவங்க. எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் பண்ணதை தான் விஜய்க்கு திமுக பண்ணுது, தனி மனித தாக்குதல். இப்போ இந்த கோவனோட பாட்டெல்லாம் எவ்வளோ கேவலமான பாட்டு. மதுவிலக்கு கோரி போராடின ஒரு கோவன், சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களின் நம்பிக்கை அன்பை பெற்ற கோவன் இன்றைக்கி இவ்வளோ கீழ்த்தரமாக மிக மிக கேவலமாக போக வேண்டிய அவசியம் எதால் வந்தது? அறிவாலயத்தின் அடிமையாக மாறி போகக்கூடிய ஒரு நிர்பந்தம் கோவனுக்கு ஏன் வந்தது? பணத்தால் வந்தது. யாராவது ஒருத்தரால் அதை நியாயப்படுத்த முடியுமா? கோவனோட ஸ்பீச்சை வேற எவனோ பேசிட்டு போகிறாங்க. அவங்க கட்சியில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி XYZ பேசினா அது யாரும் கண்டுக்க மாட்டாங்க. புரட்சி பேசுகிற தன்னை கம்யூனிஸ்ட்னு சொல்லிக்கிற ஒரு நபர் ஜெயலலிதா பீரியடில் மதுவிலக்குக்காக குரல் கொடுத்து சிறைப்பிடிக்கப்பட்டவர் ஒருவர் எந்த மாதிரியான பாட்டெல்லாம் அன்றைய முதலமைச்சர் அந்த ஜெயலலிதாவுக்கு எதிராக பேசினார்? ஏன் அது இன்றைக்கி ஸ்டாலினுக்கு பொருந்தும்ல? கேட்டால் மதவாதம் பிஜேபி வந்துச்சுன்றேன். நீ இந்த பாட்டை பாடி ஜெயிலுக்கு போன 2015 மோடி PM. அப்போ மோடியை வச்சுட்டு தான் அப்போ மதவாதம் உனக்கு தெரியலையா? இன்னொன்று, மதவாதமே இருக்கட்டுமே, இப்படி தனி மனித தாக்குதலில் இறங்குவியா நீ? எது உன்னை இப்படி செய்ய தூண்டுது? நான் என்ன சொல்கிறேன், இந்த வேற எவனா பேசுகிறானா ஓகே, உனக்கு கொடுக்குற காசு தானே உன்னை இப்படி பேச தூண்டுது. இதுதான் திமுகவோட வழக்கமான நடைமுறை. இது வந்து புதுசாக வரவங்கள திமுகவோட எதிர்ப்பு வந்து வளர்க்கும். அந்த காலத்தில் 30 வருஷமாக எழுதினார் ஜெயலலிதாவை மிக கடுமையாக பாஜக திமுக மிக கேவலமாக கோவன் பேசுகிறமா இதை விட பல மடங்கு பேசினாங்கல்ல. மிக 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 மோசமாக விமர்சிக்கப்பட்டவர் ஜெயலலிதா மாதிரி இந்திய அரசியல் யாருமே கிடையாது. ஆனால் அந்த அம்மா விஸ்வரூபம் எடுத்து கடைசி வரைக்கும் திமுகவை மிதிச்சாங்க போட்டு. அந்த அம்மா உயிரோடு இருந்த வரைக்கும் உங்களால் அதிகாரத்தின் அருகிலேயே வர முடியல. பரவலாக பெண்கள் பயந்து போயிடுவாங்க, ஆனால் அவங்க விஸ்வரூபம் எடுத்துட்டாங்க. அப்போ ஒரு கேள்வி பதில் எழுதுவார் துக்ளக்கில், திமுகவின் எதிர்ப்பு எவர் ஒருவரையும் வளர்க்கும்னு. நெகட்டிவ் இம்பேக்ட் ஆகிடுதில்ல உங்களுக்கு. அதை தான் இன்றைக்கி விஜய்க்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, பிஜேபி ADMK அலையன்ஸ்க்கு அவர் போவாரான்னா, இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு மனுஷனுக்கு இம்சை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? விஜய் தனியாக நிற்பது, அக்ரெசிவாக நிற்பது திமுகவுக்கு ஒரு விதத்தில் லாபம்.
ஆனால் இவங்க செய்கிற அட்டூழியத்தால் இவர் அங்கே போய் சேர்ந்தாருன்னா, நீங்கள் சரியாக சொன்னீங்க, 10 நிமிஷம் இல்லை, பவன் கல்யாண் இஷ்யூ தான். இந்த பிஜேபி எதிர்ப்புன்னு தமிழ்நாட்டில் ஒன்று இருக்குல்ல, அது வலுவானது. இன்றைக்கி பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தால் போன வருஷம் வந்து அதே ரிசல்ட் தான் வரும். ஆனால் அசம்பிளி வேறு, அசம்பிளி சத்தியமாக வேறு. ஒருவேளை விஜயும் போய் அந்த அலையன்ஸில் சேர்ந்தார்னா அது மிக 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 வலுவான கூட்டணியாக இருக்கும். ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசம். நன்றி சார். உங்களுடைய Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. 2D Entertainment and Stone Bench Creations வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யாவின் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது.